பேசிக்கிட்டு இருக்க, பார்த்துட்டு இருக்க மனிதர்களாலேயோ இல்லை இங்கே இருக்க எந்த ஜீவராசிகளாலேயும் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஹலோ, ஹாய். இப்போ இன்றைக்கி ஒரு டாபிக் பற்றி பேசலாம்னு ரொம்ப நாளாக தோண்டி இருந்தது. இன்றைக்கி தான் அதுக்கு பேசுறதுக்கான நேரம் கிடச்சிது. என்ன இந்த டாபிக்னால், நம்மளோட பிலீஃப், நம்பிக்கை, கடவுள்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கான டாபிக் இது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் இதை கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் இது நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க நினச்சது நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி அவங்களால ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியுது? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்டேன், கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு. நான் இந்த சாமிகிட்ட கேட்டேன், எனக்கு கொடுத்துட்டாரு. ஒரு சிலருக்கு நானும் என்னென்னமோ கேட்டுட்ருக்கேன், கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஃபஸ்ட்டு கடவுள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், கோயிலெலாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், நாம் எதுக்கு கோயிலுக்கு போகிறோங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பர்பஸுங்கிறது, நம்மளோடது பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆணுச்சா, நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆணுச்சானுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் என்னோடய புரிதலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மேபி இது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கும் நடந்திருக்கும், நீங்களும் அதை உணர்ந்திருப்பீங்க. ஸோ இந்த மெத்தடில் போனால் நம்மளால் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியும், நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு, கடவுள்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு நீங்கள் போகும்போது, எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் போகும்போது உங்களுக்கு நீங்கள் கேட்குறது நடக்க ஆரம்பிக்கும். கெட்டவங்களுக்கு அப்புறம் நல்லதே நடந்துகிட்ருக்கு. அவன் இது பண்ணுறான், அவனுக்கு பணம் எப்படி கிடைக்கிது, அவன் நல்லா தானே இருக்கிறான், நான் யாருக்கும் எதுவுமே பண்ணலை, எனக்கு ஏன் மட்டும் இப்படி நடக்குது? எல்லாத்துக்குமே காரணம் மைண்டு. கடவுள் இருக்காரா இல்லையா? அவர் இருக்கிறாரு, யூஸ் பண்ண தெரியல உங்களுக்கு, பேசிக்காக யூஸ் பண்ணிக்க தெரியல. சரிங்களா? ஃபஸ்ட்டு கடவுள் என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்புறம் புரிய வரும். ஃபஸ்ட்டு நம்ம கடவுள்னு யாரை பார்த்துட்டு இருந்தோம்னா 5 விதமான எலமெண்ட்ஸ்: நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த எலமெண்ட்ஸை தான் நாம் கடவுளாக கும்பிட்றோம். அது வேறு வேறு உருவத்தில், வேறு வேறு வகையில். இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாமே சேர்ந்த ஒரு எலமெண்ட் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நம்மளோட முன்னோர்கள். அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டாங்க, ரைட்? அவங்களோட பாடி என்னாச்சு, ஒன்று எரிப்பாங்க, இன்னொன்று புதைச்சாங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அதை மண்ணில் இருக்க உயிரினங்கள் சாப்பிட்டு மண்ணாக மாறுது, இல்லை இன்னொரு உயிரினமாக மாறுது. ஸோ ஒரு சக்தி இன்னொரு சக்தியாக தான் மாற்றப்படுது, ஐன்ஸ்டைன், ரைட்டுங்களா? அது அழியலை. எரிச்சிட்டோம்னா அது புகையாக காற்றுல போயிடுது. காற்றுல போகுதுன்னா அதுக்கு அதாவது மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி தான் எரிக்கும் போது, புகையாக இருக்கும் போதும் ஒரு சின்ன சின்ன பார்ட்டிசிகல்ஸாக மாறி ஃபுல்லாக மாறிடுது. நெருப்பில் கிருமிகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்குது இப்போதைய இருக்க விஞ்ஞானங்கள். சரிங்களா? நெருப்பில் போட்டும் அழியாத விஷயங்கள் நிறைய இருக்குது, ரைட்? அது மாதிரி தான் ஹியூமன்ஸ், அப்போ தான் முன்னோர்கள். ஸோ அவங்களோட உயிர் 23 கிராம் உயிர் ஒரு உடம்புலேருந்து வெளியில் ஏறுதுன்னா இந்த உடம்புக்கான வேலை முடிஞ்சிச்சுன்னு வெளியில் போகுது. அது வேற ஒரு டாபிக். நம்ம இப்போ கடவுள் டாபிக் வரலாம். ஸோ ஆன்சஸ்டர், நம்மளோட முன்னோர்களும் நம்மளுக்கு கூட இருந்து பண்ணுவாங்க. இந்த 5 எலமெண்ட்ஸ் ப்ளஸ் அந்த முன்னோர்கள். ஓகேங்களா? நீங்கள் பேசுகிறது, கேட்குறது, உங்களை வழி நடத்துறது, அந்த டிஎன்ஏ எல்லாமே முன்னோர்கள் தான். ஸோ இந்த முன்னோர்கள் வழியில் தான் நம்மளோட ஒரு சில கடவுள்கள் வருவாங்க, ரைட்டுங்களா? நம்ம வீட்டில் கும்பிட்ற வீட்டு தெய்வம், குலதெய்வம், ஈவன் முருகர் எல்லாமே நம்மளோட முன்னோர்கள் தான். அவங்களோட வழி வந்தவங்க தான் நாம். ஈவன் சித்தர்கள் இன்னொரு ரூபமாக இருக்குது, ஓகேங்களா? இன்னொன்று சிலை வழிபாடு பண்ணுறோம்ல, சிவன் கோயிலுக்கு போகிறோம், அங்கே சூட்சும ரூபத்தில் இறைவனை பார்க்குறோம். அதுக்கப்புறம் பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், பிள்ளையார் கோயிலுக்கு போகிறோம், முருகர் கோயிலுக்கு போகிறோம், அம்மன் கோயிலுக்கு போகிறோம். ஸோ முஸ்லீம்கள் மசூதிக்கு போகிறாங்க, கிறிஸ்தவர்கள்
சர்ச்சுக்கு போகிறாங்க. ஸோ அவங்கவுங்க கோயிலுக்கு போகிறாங்கல்ல, அங்கே வந்து என்ன கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அவங்களோட பிலீஃப் படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கண்ணுக்கு தெரிவாங்க. ஸோ நம்மளோட பிலீஃப், நம்ம இருக்கிற இந்து மதத்தோட பிலீஃபில் நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கடவுள் உள்ளே போய் பார்க்குறீங்க, அங்கே இருக்கிறது வந்து பெரும்பாலும் கல் கோயிலாக இருக்கும். ஓகேங்களா? 2 கோயிலை வந்து 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நம்மளோட முன்னோர்கள் வெளிவந்த குலதெய்வம் கோயில், அது எப்படி வேணாலும் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கல் கூட இருக்கும், ஜஸ்ட் ஒரு குச்சி கூட இருக்கும், ரைட்டுங்களா? அது வந்து குலதெய்வம், அது நம்மளோட நம்ம இருக்காங்க. பட் அதையும் தாண்டி இறைவனுங்கிற ஒரு சக்தி இருக்கிற கோயில் வந்து பெரும்பாலும் கற்களாலும் பாறைகளாலும் அமைக்கப்பட்ட கோயிலாக தான் இருக்கும். ஏன் அதுன்னா, அது உள்ள தான் சக்திகள் அதிகமாக இருக்கும். இங்கே நம்மளோட ஒவ்வொரு, நான் சொன்ன 5 எலமெண்ட்ஸில் இருக்க பார்ட்டிசியல்ஸ் எல்லாமே 2 தான். எலக்ட்ரான், புரோட்டான் 2 விதமான பார்ட்டிசியல்ஸ் தான், சரிங்களா? அவங்க தான் வந்து எந்த இடத்துல அதிக செறிவூட்டத்தோடு இருக்குதோ அந்த இடங்கள் வந்து கோயில்களாக இருக்குது, அந்த கற்களில் கோயில்களாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நாம் சில சக்திகளை கொடுக்குறோம். அந்த சில சக்திகள் நம்மளால் கொடுக்கப்படுறது. எல்லோரும் நம்ம சொல்லுவாங்க ஹியூமன் தான் அந்த சிலைக்கு வந்து சக்தி கொடுத்தான்னு ஒரு சிலர் சொல்லிக்கிறாங்க. நோ, அது வந்து சில வழிமுறைகள் மூலமாக வெளியில் இருக்க காற்றுலேருந்து உள்ளே போகுது. மின்னல்கள், வானவெளி, தரையிலேருந்து, தண்ணியிலேருந்து, நெருப்புலேருந்து அவைகள் அங்கே ஒன்றிணைக்கப்படுகிறது. ஸோ ஆகம விதிப்புன்னு சொல்லுவோம், சிற்பக்கலைன்னு சொல்லுவோம். அதுபடி இவைங்கள் எல்லாமே அந்த கோயிலில் ஐக்கியமாகிடுது ஒன்று, ரைட்டுங்களா? ஸோ கோயிலில் ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு பவர் பேங்க் மாதிரி அது. அங்கே வந்து ஃபுல் சார்ஜாக இருக்கும். நம்ம வந்து லைட்டு, ஃபேனு, டியூப்லைட் மாதிரி, நம்மளாம் டியூப்லைட் தான், ரைட்டுங்களா? அங்கே போய் நின்றுட்டு ஊர்க்கதை பேசிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. அங்கே போயிட்டு அவன் இப்படி நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா நடக்குமா? நல்லா இல்லையேங்கிறது தான் நடக்கும். காரணம் என்னென்னா, நம்ம மைண்டு தான் அங்கே கடவுள். ஸோ அந்த கோயில்கள் அப்படிங்கிறது எதுனா, உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்துகிற ஒரு இடம். ஒருநிலைப்படுத்துறது எப்படின்னா, உங்கள் மைண்டுக்குள்ளே வேறு எந்த தாட்டுமே இல்லாமல் ஒன்று தான், ஐயா எனக்கு இன்றைக்கி வேலை கிடைக்கணும், அம்மா எனக்கு இன்றைக்கி வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி ஒருத்தன் போய் அங்கே நின்றுக்கிறான்னா, அவனோட மைண்டுக்குள்ளே ஒரு பயம் கலந்த, ஒரு எதிர்பார்ப்பு கலந்த, ஒரு நம்பிக்கையோடு போய் அங்கே நின்று பேசும்போது அவன் மனம் வந்து ஒருநிலைப்படும். அந்த ஒருநிலைப்படுறதுக்கு தான் நம்ம சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வழிபடி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன ஒருநிலைப்படுற வழின்னா, அங்கே போயிட்டு மந்திர ஜபம் பண்ணுங்கள், ஒரே வார்த்தையை திருப்பி சொல்லுங்கள், சூடம் தீபம் பாருங்கள், அதில் இருக்க நெருப்பை பாருங்கள், அங்கே இருக்க அபிஷேகங்களை பாருங்கள். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் உங்களோட மைண்டை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். இப்போ போன உடனே குருக்கள் என்ன பண்ணுறாரு, ஒரு தீபம் காமிக்கிறாரு. தீபம் காமிக்கும்போது என்னென்னா, ஒளி ரூபத்தில் அங்கே கடவுள் இருக்கிறார். ஒன்று அங்கே விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், விளக்கேற்றுங்க, ஒளி ரூபத்தில் கடவுள் இருக்கும். தேங்காய் உடைங்க, உங்களோட மனசில் இருக்க ஆள் மனசுக்குள்ளே இதுதான் இருக்குன்னு உறுத்துறதுக்கு தேங்காய். வாழைப்பழம் உங்களோட எனர்ஜியை அந்த இடத்துல பூஸ்ட் பண்ணுறதுக்கு. ஒவ்வொன்றும் சூட்சமமாக ஒரு விஷயத்தில் இருக்குது. அங்கே சொல்லப்படுற மந்திரங்கள் ஒரே மாதிரி 108 தடவை, 21 தடவை, 1008 தடவை, 1001 தடவை. எதுக்கு சொல்கிறோம்? மைண்டு டீப் எவ்வளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக ஒருநிலைப்படுத்தி கொண்டு வரீங்களோ, அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் கேட்குறது நடக்கும். ஈவன் கெட்டவங்களுக்கு நடக்கும், நல்லவங்களுக்கு நடக்கும். இந்த பிரபஞ்சம் என்கிற கடவுள் எல்லாத்துக்கும் பொது. அவர் தான் கடவுள் தான். நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் நம்மளை யாரையும் படைக்க முடியாது. ஆணும் பொண்ணும் சேர்ந்து தான் ஒரு புள்ள உருவானுங்கிறதுலாம் அது ஒரு ஒன் ஆஃப் த ப்ராசஸ், ரைட்? நாட் அ க்ரியேஷன். அந்த க்ரியேஷன் உங்களாலேயும் நம்மளாலேயும் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க பார்த்துட்ருக்க மனிதர்களாலேயும் இல்லை இங்கே இருக்க எந்த ஜீவராசிகளாலேயும் பண்ண முடியாத ஒரு விஷயம் ஒரு உயிரை உருவாக்குறது, ரைட்டா? ஈவன் ஒரு கல், மண், தூசியை கூட உங்களால் உருவாக்க முடியாது. ஏற்கனவே இருக்கிறத வேணால் அழித்து இன்னொரு தான் காமிக்கலாமே ஒழிஞ்சு, கல்லை உடைச்சி தூசி ஆக்கலாமே ஒழிஞ்சு உங்களால் ஒன்று அந்த கல்லை உருவாக்குறதுக்கு முடியாது. நீங்கள் கெமிக்கலை வச்சு கல்லை உருவாக்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அறிவாளி, அந்த கெமிக்கலே இங்கே இருந்தால் எடுத்திருக்கீங்க, ரைட்டா?
நீங்களாம் எதுவும் உருவாக்கலை. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து வெளியில் ஆல்ரெடி எல்லாமே எக்ஸிஸ்டிங், ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. இங்கே பார்ட்டிசியல்ஸாக இருக்குது. கல், மண் எல்லாமே, கெமிக்கல் எல்லாமே இங்கே இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூபத்தில் இருக்குது. அந்த 5 எலமெண்ட்ஸு மெத்தடில் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இதனால் இதுக்கு தாண்டி ஒரு சக்தி அப்போ நம்மள்கிட்ட இருக்குங்கிறது தெரிஞ்சு, அப்போ அந்த சக்தி நம்ம அது கூட நம்ம கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, அது உங்கள் உடம்புக்குள்ள தான் இருக்குது. நீங்கள் தான் கடவுள். கடைசியில் கோயிலில் கூட்டி போய் வச்சுட்டு நீ தான் கடவுள்னு நான் சொல்லிக்கிறேன்னா, இல்லை நான் தான் கடவுள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன், இல்லை உங்களை நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்னா, எஸ், உங்களுக்கானது எல்லாமே கொடுக்கப்பட்டு இங்கே அனுப்பப்பட்டு இருக்குது. நீங்கள் தான் எடுத்துக்கலை. நீங்கள் எப்படின்னு கேட்கணும். உங்களுக்குள்ள 6ஆம் அறிவை பயன்படுத்துங்க. எப்படி கேட்குறது? மைண்டை கான்சன்ட்ரேட் பண்ணி கேளுங்க. நான் ஏன் கேட்கணும்? கேட்காம இந்த படைச்ச கடவுளுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியாதா? கிடையாது. நீங்களாக ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிட்டு போகிறது தான். நீங்கள் 6ஆம் அறிவுங்கிற பகுத்தறிவை கேட்டு வாங்கி, பகுத்தறிவை உருவாக்கி நீங்களே டெவலப் பண்ணி நீங்களே பண்ணிக்கோங்க. செல்ஃப் அப்படிங்கிற சுயமாக எல்லாத்தையுமே பண்ணிக்கிற ஒரு 6ஆம் அறிவு நிலையத்தான் மனிதனாக இருக்கிறீங்க. சரிங்களா? மாட்டுக்கு சாணம் எப்படி போடணும்னு தெரியாது, அது பாட்டுக்கு போட்டு போயிடும். ஆனால் மனுஷன் எப்படி சாணம் போடணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ரைட்டா? இது ஒன்றை வச்சு நான் சொல்கிறேன்ல, மாடு அதுக்கு பச்சை கலரில் அந்த டேஸ்ட் தெரிஞ்சுன்னா எதை வேணாலும் தின்றும். ஈவன் பிளாஸ்டிக் கவர் கூட தின்னுட்டு துப்பி போட்டு போவோம். மனுஷன் அப்படி திங்க மாட்டான். ரைட்? இது 2 போதும்னு நினைக்கிறேன். உங்களோட அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து மனுஷனுக்கும் மற்ற உயிரின ஜீவராசிகளுக்கும் இந்த பூமியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு, சுயமாக சிந்திக்கிறதுக்கு. ரைட்டாக? மனுஷன் தான் வீடு கட்டுவான், மனுஷன் தான் ராக்கெட்டில் போவான், மனுஷன் தான் கரண்ட்டில் கண்டுபிடிப்பான். மிருகங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சுன்னு சொல்லுங்கள். இந்த நாய் இன்றைக்கி டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிச்சு, இங்கே இந்த கழுதை இங்கே வந்து வீடு கட்டியிருக்கு, சொல்ல முடியாது. ரைட்டாக? நம்ம மட்டும்தான். குருவிகள் அவங்க வீடை கட்டிக்கிறாங்க. எல்லா மிருகங்களும் அவங்கவுங்களுக்கான ஷெல்டர்ஸை அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் இது பண்ணிட்டு போயிடறாங்க. இந்த கரண்ட்டை கண்டுபிடிச்சி, எலக்ட்ரானிக்ஸ் ஃபோனு, இந்த அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்க யூடியூப் இதெல்லாம் வந்து ரைட் பிலீவ். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்தாச்சா, ரொம்ப பேசியாச்சு. அடுத்து வந்து கடவுளுக்கு போகலாம். இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே தான் கடவுள் இருக்குதுன்னு சொன்னேன். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்குள்ளே கடவுள் இருக்குது. அது சொன்னவங்க எந்த வாயில் சொன்னதை நம்ம நம்பக்கூடாது, நம்ம கேட்கக்கூடாது, நம்ம நினச்சிருந்ததுனால அதுக்கான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்காமல் இருக்கிறோம் நிறைய பேர். ரைட்டா? உங்களுக்குள்ளே தான் கடவுள் இருக்குது. நீங்கள் அங்கே கோயிலில் போய் நின்றுட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு மனசோடு நீங்கள் கேட்கும்போது அது நடந்தது. ஸோ அதனால் உங்களுக்குள்ளே இருக்க கடவுளை, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தி இருக்குல்ல, அதுதான் உங்களை வந்து உங்களோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுது, உங்களோட தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறது. நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்க போகிறது, சாமியை போய் பார்க்க போகிறதே நம்மளோட தேவைகளை நிறைவேற்றி வைக்க தான் நீங்கள் போவீங்க. ஸோ 99% அதுதான். மீதி இருக்க 1% எதுக்குன்னா, கடமைக்கு நான் போகிறேன். எனக்கு அங்கே இடத்துல ஏதோ ஒரு இது இருக்குது, எனக்கு எந்த தேவையுமே இல்லை, எனக்கு எவ்ரிதிங் ஃபுல்ஃபில்டு. யாராவது ஒருத்தனை சொல்லுங்களேன் பார்க்கலாம். இந்த 1% கூட அப்புறம் பேசுகிறேன். எனக்கு எல்லாமே இருக்குது சாமி, எனக்கு எந்த தேவையும் இல்லை, அடுத்த வேளை நான் சாப்பிட கூட தேவையில்லை, எனக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்குது, ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தன் தேவையை தானே உருவாக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஸோ அந்த எனக்கு அடுத்த செகண்டு எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறவன் சித்தராக இருப்பான், இல்லை இந்த உலகத்தை விட்டு போனவனாக இருப்பான். இந்த சூட்சம் இந்த உடம்பை விட்டு வெளியில் போனவங்களாக இருப்பாங்க. ரைட்டா? ஸோ இதுதான் உண்மை. அண்டு இப்போது நீங்கள் கோயிலில் போய் நின்றுட்டு அமைதியாக மனம் உருகி வேண்டுறீங்க. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. அமைதியாக மனம் உருகி. அந்த மனம் உருகிங்கிறபோது உங்களோட உடம்புக்குள்ளே, உங்களோட மனசுக்குள்ள பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒன்றாகி நியூட்ரல் ஆகுதுல்ல, அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நடக்கும். அப்படி நடக்கலை, நான் அப்படிலாம் பயங்கரமாக மன உருகி தியானம் பண்ணி நடக்கலை அப்படின்னா அதுக்கு நீங்கள் கேப்பபிள் இல்லைன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 வயசு உள்ள உடல்வாகு உள்ள ஒருத்தன் நான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்க ட்ரெயினை லெஃப்ட் கையால் ஸ்டாப் பண்ணி நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னேன்னா அதோட பைத்தியக்காரத்தானா எதுவும் இல்லை. ஸோ உன்னோட கேப்பபிலிட்டி என்ன, உன்னால் என்ன பண்ண முடியும், உனக்கு எதை கொடுத்தா நீ தாங்குவ அப்படிங்கிறது மட்டும்தான் உனக்கிட்ட வரும். இந்த டிசிஷனை வந்து உங்களுக்கு கொடுக்குறது வந்து இந்த பிரபஞ்சம், நீங்கள் சொல்கிற இந்த கடவுள். சரிங்களா? இங்கே
நீங்கள் வேண்டுதல் எப்படி நிறைவேறுதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை ஏன் உங்களுக்கு நிறைவேறலைங்கிறதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டேன். எப்படி கேட்டால் நிறைவேறுங்கிறதும் சொல்லிட்டேன். ரைட்டா? மறுபடியும் இந்த 3த்துக்கான சொல்கிறேன். எப்படி கேட்டால் நிறைவேறும்? மனம் ஒரே நிலைப்படுத்தி அந்த இடத்துல நீங்கள் தீபம் பார்க்கும்போது என்னத்தை பார்க்குறீங்க? ஒரு ஒளியை பார்க்குறீங்க. ரைட்டுங்களா? நீங்கள் கோயிலுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வேண்டுனீங்கன்னா, இப்போ கோயிலுக்குள்ளே போகிறீங்க, போன உடனே உங்கள் காதை ஃபஸ்ட்டு மூடுங்க. ரைட்டா? கண்ணை நல்லா திறந்து வைங்க. அங்கே போய் தெய்வத்தை பாருங்கள். ஏன் காதை மூட சொல்கிறேன் அப்படின்னா, சுற்றி இருக்கிற எந்த ஒரு விஷயமும் உங்களோட மனசை லைட்டாக டச் பண்ணிட்டாலே அவ்வளோதான், நீங்கள் வேண்ட வந்தது வீணாக போயிடும். ரைட்டா? ரைட். போய் கண்ணை நல்லா திறந்து அந்த தெய்வத்தையும் அங்கே காட்டுற ஆரத்தியையும் அந்த ஒளியை கண்ணில் கொண்டு வாங்க. ஏன் அந்த ஒளியை கண்ணில் கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இப்போது தீபம் பார்க்கும்போது சாமியை கூட பார்க்கக்கூடாது, தீபத்தை தான் பார்க்கணுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கு விவரம் தெரிஞ்சவங்க இருக்கீங்க, தெரியாதவங்களுக்கும் இதை சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வீட்டில் தியானத்தில் இருக்கீங்க, வெளியூர் இடத்துல தியானத்தில் இருக்கீங்க, அமைதியாக இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது கண்ணை நல்லா மூடிக்கிட்டு உங்களோட திங்கிங்கை பூரா ஒரே ஒரு திங்கிங்கு கொண்டு வரீங்க. கொண்டு வரும்போது உங்களோட பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒன்றா சேர்ந்து உங்களோட குழப்பத்தில் ஊட்டாகிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜில் நீங்கள் மூச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வரும்போது, மூச்சு தான் வந்து எமோஷன். சரிங்களா? உங்களோட மனசுங்கிறது உங்களோட மூச்சு தான். நீங்களுக்கு வெளியே விடுற மூச்சு தான் உங்கள் மனசு. அது புரிஞ்சவங்களுக்கு புரியும். ரைட்டுங்களா? அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரும்போது உங்கள் காது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்காது. அப்படியே சத்தம் கேட்டுச்சுன்னா அது உங்கள் உடம்பை காப்பாற்றுறதுக்காக உங்களோட 6ஆம் அறிவுக்கும் மேலே ஒரு அறிவு உங்களை ட்ரிகர் பண்ணுதுன்னு அர்த்தம். ரைட்டா? அதை விட்டுருங்க. நீங்கள் அந்த ஒரு ஸ்டேஜில் உள்ளே வந்து நிற்கும்போது உங்களோட புருவ நெத்தி தான் உங்களோட அனைத்து மெமரிக்கும் அனைத்து நினைவு திறனுக்கும் சென்டர் பாயிண்ட்டுங்கிறது அதுதான். யூஎஸ்பி ப்ளக் பாயிண்ட் மாதிரி, இல்லை ப்ளக் பாயிண்டில் கரண்ட்டு உள்ளே போதில் அந்த லைன் மாதிரிங்கிறது புருவ நெத்தி. அந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்து நிற்கும்போது உங்களுக்குள்ள வெள்ளையாக ஒரு ஒளி வரும், இல்லை நீல நிறத்தில் ஒரு ஒளி வரும். ஸோ அது ஒவ்வொருத்தரோட கான்சன்ட்ரேஷன் பவரை பொறுத்து. அந்த லைட் இருக்குது தெரியுமா? அந்த லைட்டு தான் அங்கே தீபமாக காட்டப்படுது. அதுதான் வள்ளலாருடைய தீபம். இங்கே கடவுள் தீபம். தீபத்தில் தான் கடவுள் வந்து நிற்பார். அது இந்த தீபத்தை கொண்டு வர்றதுக்கு மற்ற எலமெண்ட்ஸ் உதவுது. காற்று, நீர், அதுக்கப்புறம் நிலம், ஆகாயம் எல்லாம். இந்த ஒளி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம்தான் உங்களோட வேண்டுதல்களை சொல்ல ஆரம்பிக்கணும். மக்களால் ஆன கோயில் உள்ள வந்து அதிக சக்தி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் இது முன்னாடி சொன்னேன். இப்போ அந்த அதிக சக்தி எப்படி உள்ளே கொண்டு வரப்படுது அப்படின்னா, அதுக்கு ஒவ்வொருத்துக்கும் இந்த லட்சந்தர மந்திர உரு ஏற்றுறாங்க, சில எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சில தானியங்களை யூஸ் பண்ணுறாங்க, சில லிக்விட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நீர். ஸோ ஒவ்வொன்றும் அந்த யாகம் வளர்க்கும்போது அங்கே இருக்கிற பயன்படுத்துகிற சில மூலிகைகள், இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான எலமெண்ட்ஸ் மூலமாக அங்கே வந்து சக்திகள் உருவாகுது. அந்த சக்தி எதுக்கு பயன்படுது அப்படின்னா, நீங்கள் அங்கே போய் நிற்கிற ஒரு அந்த பக்தர்கள் அப்படிங்கிற மனிதர்களுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தி தனக்குள்ளே இருக்கின்ற அந்த சூட்சும சக்தியான தனக்குள்ளே இருக்கிற கடவுளை எழுப்பி அவரிடம் வேண்டுதலை வைப்பது, தேவைகளை சொல்லுவது, தேவைகளுக்கு நன்றி கூறுவது. இது எல்லாத்தையுமே விட இது 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 வந்து எப்படி வந்து கடவுள் கோயிலுக்கே போகாத ஒரு சிலருக்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி தான் மைண்டை ஒருநிலைப்படுத்தி அவங்களுக்கான தேவைகளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அப்போது இதுதான் வந்து ஒரு கடவுள் ஃபார்முலாவே. ஓகே, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஒருநிலைப்படுத்தும் தன்மையை நீங்கள் எப்போ கொண்டு வரீங்களோ அப்போ அது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இதை நம்ம கடவுள் மூலமாக, கடவுள்னு சொல்கிற உருவங்கள் மூலமாக, நாம் அங்கே செய்கின்ற பிரார்த்தனைகள் மூலமாக,
அங்கு நடக்கின்ற சில நிகழ்வுகள் சடங்குகள் மூலமாக இது நம்மளுக்கு சாத்தியப்படுது. ஸோ இதே தான் கிறிஸ்டியன்ஸ் அவங்க கோயில் அவங்க சர்ச்லேயும் போய் அதுதான் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபாதர் வந்து அவர் பேசுகிறது பூரா பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான். கடவுள் இப்படி இருக்கிறாரு, இதை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, இதை நாம் பெற்றிருக்கோம். அந்த பைபிளில் வாசிக்கிறது பூரா பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான், நடந்ததை தான் சொல்லுவார். நெகட்டிவ் வேர்ட்ஸ் ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். சர்ச்சுக்குள்ளே போனதும் சாத்தானை பற்றி பேச மாட்டாங்க. கடவுளோடைய அவருடைய என்ன சொல்கிறது, அவர் என்னென்ன வந்து ப்ளஸ் பண்ணார், ப்ளெஸ்ஸிங்ஸ் பண்ணார், ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறாரு. அப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன ஆகும், அந்த பாசிட்டிவை கேட்க அதுவும் பாசிட்டிவாகும், நீங்கள் பாசிட்டிவாக பதில் சொல்லுவீங்க. அதே தான் மசூதிக்கு உள்ளே போகும்போதும் அங்கே ஒரு டிசிப்ளின் இருக்கும். கரெக்டாக உட்காந்துருப்பாங்க எல்லோரும், கரெக்டாக அந்த சவுண்டு வேவ் லென்த்து, அந்த அங்கே இருக்க தலைமை குரு அவர் பாத்தியா ஓதுறது வந்து கரெக்டாக அந்த வேவ் லென்த்து மனத்தை ஒருநிலைப்படுத்தும். சுத்தம் பண்ணாமல் மசூதிக்குள்ளே அவங்க போகவே மாட்டாங்க. உடம்பு சுத்தமாக இருக்கும்போது, மனசு சுத்தமாக இருக்கும்போது, அவங்க அந்த நேரத்தில் வேண்டுதல் வைக்கும்போது அந்த அமைதியான நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும். அவங்க பண்ணுற அந்த விழுந்து கும்பிட்றது, நாமளும் விழுந்து கும்பிடுவோம், சர்ச்சில் மண்டிடுவோம், எல்லாமே என்ன நம்மளோட உடம்பையும் ரிலாக்ஸ் பண்ணி ஒருநிலைப்படுத்தி தான் இங்கே பண்ணுறாங்க. எல்லா விதமான கோயில்களிலையும் எல்லா விதமான கடவுள் நம்பிக்கைகளிலும் சில சடங்குகள் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அது என்னென்னா, பாசிட்டிவாக பேசுகிறது, பாசிட்டிவாக சொல்கிறது, உடம்ப அதாவது நம்மளுக்கு உள்ளே இருக்க ஆணவத்தை கம்மி பண்ணுறது. எந்த ஒரு மனிதனும் கோயிலில் போயிட்டு ஆணவமாக இருக்க மாட்டான். ஆணவமாக இருந்தானா அவன் நினைக்கிறது நடக்கவே நடக்காது. சரிங்களா? ஸோ ஆணவத்தை குறைக்கிறதுக்கு தான் நீங்கள் மண்டிடுறீங்க, கீழே விழுறீங்க, குனிகிறீங்க, வணங்குறீங்க. ஆணவம் ஒருத்தவன்கிட்ட எப்போ குறைய ஆரம்பிக்குதோ, இதோ ஒரு புள்ளியில் குறைய ஆரம்பிக்குதோ, அப்போ அவனோட இன்னர் மைண்டு, அவனோட இன்னர் எனர்ஜி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். உள்ளே இருக்க எனர்ஜியை நீங்கள் எப்படி டெலிவரி பண்ணுறீங்கிறது தான் உங்களோட இங்கே மேட்ரு. எனர்ஜி தான் இங்கே எல்லாமே. ரைட்டுங்களா? காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்கிறோம், வெயிலில் போக சொல்கிறாங்க. அந்த பனிப்பிரதேசங்களில் இருக்கவங்க எப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு மந்தத்தன்மை இருக்கும். பட் இங்கே இருக்கவங்களுக்கு இருக்க அந்த மந்தத்தன்மை இருக்காது. ரைட்டா? எப்போ சன்லைட் நம்ம மேலே படுதோ அப்போ அதோட ரேஸ் எனர்ஜி ஒவ்வொரு இடத்துலையுமே எனர்ஜி டெவலப் ஆக உங்களால் உங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்க முடியும். இதுதான் கடவுள் அப்படிங்கிறதுக்கான விளக்கம். ரைட்டுங்களா? இதையும் தாண்டி நீங்கள் கோயிலுக்கு போக தேவையில்லை, வீட்டிலே உட்காந்து உங்களால் ஒருநிலைப்படுத்த முடியும் மனசை. ஒரு விளக்கு, ஒரு ஒளியை உங்களால் கொண்டு வர முடியும், உங்களோட புருவ நெற்றியில் ஒளியை கொண்டு வர முடியும் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது நடக்கும், நடந்தே தீரும். உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி, அந்த நீங்கள் நினைக்கிறத ரிசீவ் பண்ணிக்கிறான கெப்பாசிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக நடக்கும். இதுதான் வந்து இப்போ அரசியல்வாதிகள் பணம் சம்பாதிக்கிறாங்க, தொழிலதிபர்கள் பணம் சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் பணமாக வந்து கொட்டுது, ரவுடி பணத்தாக கொட்டிக்கிறான் அப்படின்னா அவனோட அந்த டார்கெட் மட்டும்தான் அவன் கண்ணில் இருக்கும். உங்களுக்கும் அதே மாதிரி டார்கெட் மட்டும்தான் கண்ணில் இருக்கணும், நினைவில் இருக்கணும். சரிங்களா? சிவபெருமான்ட்ட சொல்லும்போது நெற்றிக்கண் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, உங்கள் நெற்றிக்கண்ணை நீங்கள் தரங்க, நீங்கள் சூட்சம ரூபமாகிடுவீங்க. ஏன் அந்த இடத்துல சிவனுக்கு வந்து லிங்க ரூபத்தில் வச்சு வழிபடுறாங்க. சூட்சம ரூபம் என்ன, ஒருநிலைப்படுத்து, ஒன்றா கொண்டு வா, நெற்றிக்கண், உங்களோட நெற்றிக்கண், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரைட்டுங்களா? இதையும் தாண்டி உங்களுக்கு சில டவுட்ஸ் வரும். டவுட்ஸ் வந்துச்சுன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் என்ன செயல்படுத்துகிறேன், எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் என்னோடய உயிர் அப்படி எனக்கு வெளியில் நின்று என்னை ஃபோக்கஸ் பண்ணி அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்னை பார்க்கும்போது இவனுக்கு இதை கொடுத்தா கரெக்டாக இருக்குங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ அப்படி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணிங்கன்னா சிம்பிளாக உங்களோட தேவைகளை நீங்களே நிறைவேற்றிக்க முடியும். ரைட்டுங்களா? எதையுமே
பிரபஞ்சத்திட்ட கேட்குறதும் சரி, கடவுள்கிட்ட கேட்குறதும் சரி, அக்யூரேட்டாக இந்த டைமுக்கு இந்த அளவுக்கு எனக்கு இந்த செல்வம் வேணும், இந்த வசதி வேணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க, வரும். அப்படி வரலைன்னா அதுக்கு நீங்கள் கேப்பபிள் இல்லைன்னு அர்த்தம். கேப்பபிளாக உருவாக்கிக்குங்க. ரைட்டா? நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயோ ஒரு வீட்லேயே இருக்கீங்க, அவ்வளோத்தையும் குப்பையாக போட்டு வச்சுருக்கீங்க, காலையிலேருந்து ஒழுங்காக ப்ரஷ் பண்ண மாட்டீங்க, காலையில் உங்களோட தேவைகளை உங்களோட காலை கடன்களை சரியாக பண்ணிக்க மாட்டீங்க, ஒழுங்காக குளிக்க மாட்டீங்க, ட்ரெஸ்ஸு துவைச்சி போடாமல் போடுவீங்க, நீட்னஸாக போட மாட்டீங்க. அப்படிங்கும்போது நான் உடம்பு சரியாயிடணும், என் உடம்பு எடை குறையணும் அப்படின்னா சத்தியமாக நடக்காது. பழக்கவழக்கம், உங்களோட கேப்பபிலிட்டிஸ், உங்களோட கெப்பாசிட்டியை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். டிசிப்ளினுக்கு வரணும். அந்த டிசிப்ளின் தான் இங்கே கடவுள். அந்த டிசிப்ளின் வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஆள் மனது சரியாக ஆரம்பிக்கும். அடுக்கி வச்ச அடகு கடை வீடுனா இப்படி தான் இருக்கும்னா, வீட்டில் இருக்கிறது அடகு கடையில் தான் இருக்கும். நோவே. ரைட்டா? அடுக்கி வைக்கிறது தப்பே இல்லை. ஒரு பொருளை தேடுற நேரத்தில் நீங்கள் எவ்வளோ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபோனில் 100% எனர்ஜி இருக்குது. ஒன்லி நான் சோசியல் மீடியாவுக்கு மட்டும் எனர்ஜி யூஸ் பண்ணுறேன்னா ஃபோன் பேசுகிறதுக்கு எனர்ஜி இருக்காது, பேட்ரி டெட் ஆகிடும். ஜிபே பண்ணுறதுக்கு அதில் எனர்ஜி இருக்காது, பேட்ரி டெட் ஆகிடும். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எனர்ஜியை எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க. இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. நைட்லாம் ஒழுங்காக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சிங்கன்னா ரீசார்ஜ் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. இன்றைக்கி உங்களோட டார்கெட் என்ன, உங்களுக்கு இன்றைக்கி என்ன வேலையை முடிக்கணும்னு இருக்குது, அதை ஒரு நிமிஷம் யோசிங்க. அதை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைக்கி 1000 நீங்கள் சம்பாதிக்கணும், இல்லை 10,000 சம்பாதிக்கணும்னா அதுக்கு என்னென்ன இன்புட் கொடுத்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத யோசிங்க. யோசிச்சுட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நடக்கும். ரைட்டா? சீட்லேயே உட்காந்துட்டு எதுவுமே நடக்கணும்னா நம்ம கடவுளால் கூட அது பண்ண முடியாது. ரைட்டா? இதுதான் இப்போ நான் சொல்ல வந்த டாப்பிக்கோட, நான் பேச வந்ததோட மைய கருத்து.